ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அடித்து ஊற்றுற மழைக்கும் குளு குளுன்னு அடிக்கிற காற்றுக்கும் சுட சுட செஞ்சு சாப்பிடக்கூடிய ரோட்டு கடை காளான் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்யக்கூடிய இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த காளானோட டேஸ்ட்டு அப்படியே டேஸ்ட்டு மாறாமல் பக்காவாக இருக்கும். இப்போ உள்ள இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக இதை செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும். இப்போ இந்த ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துக்கலாம். எவ்வளோ தான் காளான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலுமே இந்த காளானில் பார்த்திங்கன்னா மேலே நமக்கு தூசியும் மண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும். இதை சுத்தம் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த காளானை அலசி எடுத்துட்டிங்கன்னா இதில் உள்ள அந்த மேலே உள்ள தூசி மண் இது எல்லாமே போய் காளான் வந்து நல்லா சுத்தமாகிடும். இப்போ நல்லா கழுவி எடுத்த இந்த காளானை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். காளானை இன்னொரு முறை கூட நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுக்கும்போது இந்த காளானில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி கூட இல்லாமல் நல்லா சுத்தமாகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ காளானை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வடிய விட்டுட்டு இப்போ இந்த காளானையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ முட்டைக்கோசு ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா பாருங்கள் பொடுசாக நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் காளானையுமே பாருங்கள் நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். காளான் வந்து 200 கிராம் எடுத்திருந்தேன், அதனால் முட்டைக்கோசும் அதே அளவில் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேம் குவான்டிட்டியாக இருக்கும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் முட்டைக்கோசையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்க்குறாந்த கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டாலே போதும். நல்லா கெட்டியாக தான் கலந்து எடுக்கணும். அதாவது இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம், அதனால கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ மசாலா சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க காளான் முட்டைக்கோசை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்தோடனே லைட்டாக கரண்டியை வச்சு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா 2 பக்கமே கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த காளான் முட்டைக்கோசு வந்து நம்ம பெரிய பெரிய பீசஸாக தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பொரித்தோம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து அதை வந்து பிச்சு போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி நமக்கு கலர் மாதிரி வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 தக்காளி கூட நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம்.
இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும். இப்போ இதில் நம்ம பொரிச்சு எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்க அந்த காளான் முட்டைக்கோஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவி கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் இது கூட இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த மாதிரி நமக்கு திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்போட டேஸ்ட்டு பாருங்கள். பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி சேர்த்தாலுமே பார்த்திங்கன்னா இதில் நம்ம மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி உறிஞ்சி நல்லா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு வாசனைக்காக கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கடைசியாக கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டுக்கடை காளான் செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.